இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் சீமான் அவர்கள் வெளியில வந்து பேசி 1 மாத காலம் ஆகுது. எந்த விதமான விளக்கமும் கருத்தும் அவர் பதிவு பண்ணல. தம்பிகள்லாம் கொஞ்சம் சோர்வான மனநிலையில இருப்பாங்க. இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிறாரு. மே 18 தமிழின படுகொலை நாள் கூட்டம் செங்கல்பட்டில் நடக்குது வாங்க அப்படின்னு அழைப்பு ஒன்று விடுக்கிறாரு. மே 18 திங்கட்கிழமை வேலை நாள் வேற, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நாள். கூட்டம் கூடுமான்ற ஒரு கேள்வி. கூட்டம் கூடலை, கட்சி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்லாம் பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க, ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்ற ஒரு தயக்கத்தோடய நான் அந்த கூட்டத்துக்குள்ள போறேன். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு வராத அளவுக்கு கூட்டம். நேற்று தினம் செங்கல்பட்டில் நடந்த கூட்டம், மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்கு திரண்டு நிற்கிறாங்க. அந்த கூட்டம் ஒரு செய்தி உணர்த்தது என்ன தெரியுமா? இந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் வெற்றி தோல்வி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னும் எத்தனை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தோத்து போனாலும், டெபாசிட்டே வாங்காம படுதோல்வி அடைஞ்சாலும், நாங்கள் சீமான் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியம்ன்ற கொள்கைக்காக, அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்காக நாங்கள் அவருடைய கரங்களை இன்னும் வலுப்படுத்தி நாங்கள் நிற்போம் அப்படின்னு அந்த கூட்டம் உணர்த்துது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், எத்தனை தோல்வி நாம் தமிழர் கட்சி. ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறல. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மாதிரி வேற எந்த கட்சியிலும் இருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 2 தேர்தலை பார்ப்பாங்க. அந்த கட்சி தோத்து போச்சு அப்படின்னா அடுத்த கட்சியை நோக்கி போவாங்க. ஆனால் ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறல நாம் தமிழர் கட்சி. ஆனாலுமே நாம் தமிழர் கட்சியில தொண்டர்கள் வீரியமா இருக்காங்கன்னா வேற எந்த ஒரு கட்சியிலும் இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் சீமான் அவர்கள் பேசுறாரு, என்னமா பேசுறாரு? தமிழ்நாடு அரசுடைய நிதி நெருக்கடியை வச்சு நான் சொன்னேன், இலவசங்கள் நான் தரமாட்டேன்ற உண்மையை நான் சொன்னேன், என் மக்கள் என்ன தோக்கடிச்சிட்டாங்க, அந்த தோல்வியை நான் மேன்மையா கருதுறேன் அப்படின்னா நான் சீமான் அவர்கள் பேசுறாரு. மக்கள் கஷ்டம்னு வரும்போது தான் கோவிலுக்கு போவாங்க, அதுபோல என் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னை தேடி வருவாங்க, என்னை தோக்கடிச்சு மக்கள் ஒரு நாள் தோத்து போவாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அதே மேடையில் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுறாரு. 20 ஆண்கள் 20 பெண்கள்னு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட போகுது அப்படின்ற அறிவிப்பை வெளியிடாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் வந்து ஒரு தலைவர் வந்து இந்த அளவு தோல்வியை கண்டிருக்க மாட்டார். ஒரு வெற்றியை கூட பார்த்ததில்லை. ஆனாலுமே துவண்டு போகாம வீரியமா நிற்கிறாரு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தா இவ்வளவு தோல்விகளை பார்த்து துவண்டு போகலாம். ஆனால் ஒரு புரட்சியாளன் தோல்விகளை கண்டு துவண்டு போக மாட்டான், மீண்டும் மீண்டும் எழுந்து ஓடுவான். ஆனால் சீமான் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, அவர் ஒரு புரட்சியாளர்.